தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பதில் தலைவர் உட்பட மூவரின் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006 டிசம்பர் 15 கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் கடந்த ஏப்ரல் 8 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக கடந்த 30 மட்டக்களப்பு முதலாவது பாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை விசேட அதிரடி படையினர் சுற்றி வளைத்து சுமார் 12 மணித்தியாலும் சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தனர். இதன்போது அங்கிருந்து ஒரு செயற்கைக்கோள் தொலைபேசி உட்பட 3 கையடக்க தொலைபேசிகள், சாரதி அனுமதி பத்திரம் 1, கடவுச்சீட்டு 1, 9 மில்லிமீட்டர் ரக கைத்துப்பாக்கியின் 5 தோட்டாக்கள், ரிப்பீட்டர் ரக துப்பாக்கியின் 5 வெற்றி தோட்டாக்கள் மீட்கப்பட்டது. இதையடுத்து கைப்பற்றப்பட்ட செயற்கைக்கோள் தொலைபேசி தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் வாழைச்சேனையை சேர்ந்த மார்க்கன் என்று அழைக்கப்படும் ஐயாத்துரை ரவி மற்றும் அவரின் உதவியாளர் குமரன் ஆகிய இருவரையும் நேற்று வாழைச்சேனை காவல் நிலையத்துக்கு சிஐடியினர் வரவழைத்து சுமார் 5 மணித்தியாலும் விசாரணைகளை மேற்கொண்டு பின்னர் அவர்களை விடுவித்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று பகல் 11 மணியளவில் வாழைச்சேனை பேத்தாழையில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உப தலைவரான ஜெயம் என்பவரது வீட்டை சிஐடியினர் முற்றுகையிட்டனர். பின்னர் அவரை விசாரணைக்கு அழைத்து சென்று வாழைச்சேனை காவல் நிலையத்தில் வைத்து சுமார் 4 மணித்தியாலும் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை விடுவித்துள்ளதாக காவல்துறை உயரதிகாரி மேலும் தெரிவித்தார்.